டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை வந்து டயக்ராம் மூலமாக நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்குமே டயக்ராம் போட்டு சொல்லிட்டோம்னா ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் உங்கள் ரிட்டன் நோட்ஸ் அப்படி ரெடி பண்ணிக்கணும். கன்சைஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 15 மார்க் கொஷினை வந்து ஒரு 15 மார்க்கில் கேட்டாலும் தெரியணும், 10 மார்க்கில் கேட்டாலும் தெரியணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. நாம ரொம்ப போராட தான் செஞ்சேன். தென் ஆஃப்டர் அப்படியே ஃப்ளோ வந்துருச்சு. பட் என்ன தான் நம்ம வந்து எவ்வளோ டெஸ்ட் எழுதினாலும் நம்ம மெயின்ஸ் எழுதும்போது அந்த பயம் அந்த இது எல்லாமே இருக்க தான் செய்யும். அதை நம்ம இது பண்ணக்க தான் வேணும். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எல்லாமே இப்போ நம்ம எழுதிடுவோம். பட் ஒருத்தருக்கு தெரியலை அப்படின்னாக்கா ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை பற்றினா நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ அந்த என்னென்ன கேஸஸ்லாம் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வரும். ஸோ அட்லீஸ்ட் அதை நம்ம எழுதி வச்சாலே நமக்கு என்ன ஒரு 3 மார்க் கொஸ்டின்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் கிடைக்கும். பட் irrelevant மட்டும் எழுதக்கூடாது. யூத் பேப்பரின் இனியம் வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்ட் டைம் ஜாப், வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள், கல்லூரி மாணவர்கள், குடும்ப தலைவிகள் உட்பட அனைவரும் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ வேலை பார்க்கலாம். முதலீடு இல்லாமல் மாதம் 20,000 வரை சம்பாதிக்கலாம். விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்கில் தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் NallaSivam. நான் 2018 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல் துணை கண்காணிப்பாளர். இப்போ சேலம் மாவட்டம் சங்ககிரி D.S.P இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மெயின்ஸை பொறுத்தளவுக்கும் இப்போ மாடர்ன் இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு புக்கை மட்டும் நம்ம படிக்க முடியாது. ஏன்னா பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து என்ட்ரிச்சான பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்தா தான் எவல்யூட்டரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய எய்ம் எல்லாம் எப்படி இருக்குன்னா எவல்யூட்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியே இருக்கணும் நம்ம எழுதுகிற ஆன்சர்ஸ். அப்போ மெயின்ஸை பொறுத்தளவுக்கும் நிறையா வந்து ஒரு மாடர்ன் இந்தியாவில் ஒரு புக்கை எடுத்து படிக்கிறதும் அதுலேயே வந்துட்டு இப்போ நிறைய ஆத்தர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க புக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கணும். பட் வந்து அதில் பேசிக்காக ஸ்கூல் சப்ஜெக்டாக நம்ம தட்டிடுவோம், ஸ்கூல் சப்ஜெக்டாக படிச்சிடுவோம். மற்றபடி காலேஜ் தட் இஸ் யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட்ஸு அதுக்குரிய நோட்ஸு நம்ம எடுக்கணும். எடுத்து நம்ம கையில் ரிட்டன் நோட்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின்ஸ் நம்ம எழுதிடுவோம். எப்போதுமே எக்ஸாம் நம்ம ஸ்கூல்லேருந்து அதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு தெரியாத கொஷின் வரும்போது கொஞ்சம் நமக்கு அதுக்குரிய பாயிண்ட்ஸை ரெக்லெக்ட் பண்ணுறதுக்கான டைமை நம்ம வச்சுக்கணும். மைண்டில் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் நம்ம ஒரு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை பற்றி இல்லை ஏதோ ஒரு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு வச்சுக்கோமே. ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எல்லாமே இப்போ நம்ம எழுதிடுவோம். பட் ஒருத்தருக்கு தெரியலை அப்படின்னாக்கா ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை பற்றினா நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ அந்த என்னென்ன கேஸஸ்லாம் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வரும். ஸோ அட்லீஸ்ட் அதை நம்ம எழுதி வச்சாலே நமக்கு என்ன ஒரு 3 மார்க் கொஸ்டின்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் கிடைக்கும். பட் irrelevant மட்டும் எழுதக்கூடாது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்தளவுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்னால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருவோம் எந்தெந்த கொஸ்டின் நமக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறது. ஸோ நல்லா தெரிஞ்சது கடற்கடனே அந்த பேஜ் லிமிட்டுக்குள்ளே கடற்கடனே நல்லா எழுதி முடிச்சுட்டு தென் தெரியாத கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கான இதை தான் பார்ப்போம். அப்போ அது எப்போ கிடைக்கும்னா நீங்கள் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அதிகமாக எழுதும்போது நம்பர் ஆஃப் டெஸ்ட் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே ஈக்குவலாக நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். அப்படி நம்ம எழுதணுன்னா என்ன ஆகும்னா ஒன்று நம்ம தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுதும்போது நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணிட்டாலும் குறைஞ்ச மார்க் தப்பு பண்ண மாட்டோம், குறைச்ச மார்க் எடுத்துட்டாலும் அடுத்த கொஸ்டின் இப்போ 10 மார்க் கொஸ்டின்னா அது நம்ம நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம நல்லா எழுதிட்டோம். ஃபஸ்ட்டே ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், எல்லாமே ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 8 மார்க் எடுக்க முடியும். ஸோ அப்போ அதனால தான் என்ன ஃபஸ்ட்டு நமக்கு டைமும் சேவ் ஆகும். நம்ம யோசிச்சுட்டு தெரியாத கொஸ்டினுக்கு யோசிச்சுட்டு வந்துருக்கிறதுக்கு கடற்கடன் தெரிஞ்ச கொஸ்டின் முடிச்சிட்டோம்னா டைம் நமக்கு சேவ் ஆகும். ஸோ தெரியாத கொஸ்டினுக்கு பாயிண்ட்டை நம்ம மைண்டில் கலெக்ட் பண்ணி எழுதிடலாம். கண்டிப்பாக வந்து தெரியாத கொஸ்டின் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுதான் மெயின்ஸை பொறுத்தளவுக்கும் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்துட்டு 250 மார்க்ஸுக்கு நான் ஒரு 200 தான் அட்டன் பண்ணேன், பட் நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்வாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அவங்களோட ஆன்சர்ஸ் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ ஆன்சருடைய ஸ்டாண்டர்ட் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் எழுதும்போது நம்ம மைண்டும் ஹேண்டும் ஒரே கோஆர்டினேஷன் ஆகணும். நம்ம மைண்ட் சொல்கிறத அடுத்த செகண்டு கடை எழுதி போயிட்டே இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் டைம் நம்ம சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நமக்கு எழுதுறது தான் நம்மளுடைய ஃபிங்கர் நமக்கு கரெக்டாக இருக்கும்.
கை ஃபிங்கர்ஸ் அந்த பெயினை தாங்கிக்கிற அளவுக்கு பவர் இருக்கும், பவர் வரணும். ஸோ இது வந்து நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் எழுதினீங்கன்னா இதை கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணிடலாம். டெஸ்ட் சீரீஸில் ஃபஸ்ட் டெஸ்ட்டே நம்ம உள்ளே போகும்போதே எல்லா கொஷின் நான் முடிக்கணும் அப்படிங்கிற தாட்டில் போகணும். எல்லா கொஷினுமே நான் எழுதணும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே நான் டெஸ்ட்டு சொல்கிறப்ப எல்லா கொஷினும் நான் எழுதணும், அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் உட்காருங்க. 250 மார்க் நான் ஃபுல்லாக அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உட்காந்தா தான் முடியும். இதுக்கு வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு அதிகப்படுத்தணும். ஃபஸ்ட்டு நானும் ஒரு ப்ரைவேட் கோச்சிங் கிளாஸில் படித்தேன். அங்கே எனக்கு ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. நாம ரொம்ப போராட தான் செஞ்சேன். தென் ஆஃப்டர் அப்படியே ஃப்ளோ வந்துருச்சு. பட் என்ன தான் நம்ம வந்து எவ்வளோ டெஸ்ட் எழுதினாலும் நம்ம மெயின்ஸ் எழுதும்போது அந்த பயம் அந்த இது எல்லாமே இருக்க தான் செய்யும். அதை நம்ம அவ்வளோ இது பண்ணக்க தான் வேணும். கண்டிப்பாக நான் வந்து என்னோடய டைம் அதிகமாக நான் படிக்கிற டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். குவாலிட்டியான ஆன்சர் கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். குவாலிட்டியான ஆன்சர் மீன்ஸ் வேலிட் பாயிண்ட்ஸ். இர்ரெலவெண்ட் பாயிண்ட்டெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஈஸியாகவும் புரிய வைக்கணும், நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத புரிய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஆன்சர் நான் ரெடி பண்ணேன். கண்டிப்பாக வந்து அவங்க தமிழ் படத்தை தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ கிடைக்கிறத வந்து ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின் தமிழ் எழுதிட்டு ஒரு கொஸ்டின் இங்கிலீஷ் எழுத முடியாது. ஸோ நமக்கு ரூல் அப்படி தான் இருக்குது. அப்போ எல்லாமே தமிழ் எழுதணும் அப்படிங்கிறதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ் படுத்தி வச்சுக்கணும். ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே போல் டைமிங் வந்துட்டு இங்கிலீஷில் எழுதுகிறவங்களோட நமக்கு தமிழ் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஏன்னா ஸ்கிரிப்ட் நம்ம தமிழோட ஸ்கிரிப்ட் அப்படி. பட் அதையும் நம்ம வந்துட்டு ஸ்பீடாக எழுதி பழகணும். ஸ்பீட் ரைட்டிங் வேணும். தமிழை பொறுத்தளவுக்கு ஸ்பீட் ரைட்டிங் வேணும். தென் எந்த ஒரு கொஷினுக்குமே வந்து இங்கிலீஷில் இப்போ சப்போஸ் 15 மார்க் கொஷின்னா இங்கிலீஷில் 12 மார்க் 13 மார்க் வாங்குறாங்கன்னா நம்மளுக்கு தமிழ் எழுதும்போது 13 மார்க் வாங்குற அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். பாயிண்ட்ஸு ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தப்பு அப்படிங்கும்போது வந்து ஒன்று கண்டென்ட் இருக்காது. கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்றும் கண்டென்ட் இருக்காது. இன்னொன்று என்னென்னா அவங்க அந்த பேஜ் அந்த அந்த இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆன்சர்ஸ்க்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1 பேஜ் கொஸ்டின் ஆன்சர் எழுதணும், 1 பேஜில் ஆன்சர் எழுதணுன்னா அது 1 பேஜில் எழுத மாட்டாங்க, ½ பேஜ் மட்டும் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு மாதிரி பார்க்குறவங்களுக்கு அது பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இப்போ அந்த 1 பேஜ் கொடுத்தாங்கன்னா 1 பேஜ் நம்ம அந்த ரிக்வயர்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதில் வர்ற மாதிரி கொண்டு வந்துடும். அந்தளவுக்கு நம்ம ஆன்சர்ஸை எலாபரேட்டாக நம்ம ஆன்சர்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அது இருக்காது. நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த எலாபரேட் ஆன்சர்ஸ் இருக்காது. கிறிஸ்பியாக பாயிண்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. தமிழ் இங்கிலீஷ் எழுதினாலுமே வளவலன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு தேவையில்லாத ஒன்று. வாட் இஸ் வாட் இருந்தாவே போதும். எல்லாமே வந்துட்டு எழுதும்போது ஒரு புல்லட் பாயிண்டில் நம்ம போட்டு கடற்கரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சார் நீங்கள் இந்த செகண்ட் டைம் பாஸ் பண்ணும்போது நான் இதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் பாஸ் பண்ணி அதெல்லாம் சொல்லுங்கள் சார். மெயின்ஸ் கண்டிப்பாக வந்து நான் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எழுதுனேங்க. நமக்கே தெரியும் ஒரு 15 டெஸ்ட்டு தாண்டிட்டோம்னாவே நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு அதே போல் மாடல் எக்ஸாம்ஸ் மாடல் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி நம்ம இந்த ரேங்க் போடுவாங்க, சென்டர்ஸில் ரேங்க் போடுவாங்க. அப்போவே நம்ம வந்துட்டு ஒரு 50 அதாவது நம்பர் ஆஃப் சீட்டை பொறுத்து சொல்கிறேன். ஸோ 50th பிளேஸ்க்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக அப்போவே தெரிஞ்சிடும், நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்துடும். ஸோ அது பண்ணணும். தென் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டென்ட் பேஸ்டு ஆன்சர்ஸ் தான் நமக்கு ஜெயிச்சு கொடுக்கும். கண்டென்ட் இல்லாமல் நம்ம ஏனோ தானே கொஸ்டின் அட்டன் பண்ணோம்னா வராது. ஸோ மெயின்ஸை பொறுத்தளவுக்கும் புக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து இப்போ மெட்டீரியல் எல்லா இடங்களுமே கிடைக்குது. ஸ்டாண்டர்டான புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மாடர்ன் இந்தியா பொறுத்தளவுக்கும் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பிபின் சந்திரா புக்கு அது எல்லாமே வந்து இந்த கண்டெம்பரரி இந்தியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் ஸ்பெக்ட்ரம் புக்கு அது படிக்கலாம். தென் நம்ம ஸ்கூல் புக்ஸு கரெக்டாக நம்ம வச்சுட்டோம். அதே போல் வந்து என்சிஆர்டி புக்ஸு எல்லாமே ரொம்ப மாடர்ன் இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் சோசியல் இஷ்யூஸ் பொறுத்தளவுக்கும் ஸ்டாண்டர்டாக நம்ம பார்க்குறது வந்து ராமவிஜா புக் படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கூகுள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சோசியல் இஷ்யூஸ்க்கு. நம்ம அந்த டாப்பிக்கை போட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு போட்டோம்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம சோசியல் இஷ்யூஸில் மார்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பாயிண்ட் நம்ம எடுத்து கொடுக்க முடியாது, அப்டேட்டடாக இருக்கணும் எல்லாமே. அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். நம்ம கரண்ட் ட்ரெண்ட்ஸு கரண்ட் ஸ்கீமு ஃபஸ்ட் டெஃபினேஷன் நம்ம கொடுப்போம். தென் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு கொடுப்போம், கரண்ட் ஸ்கீம் என்ன இருக்குன்னு கொடுப்போம். ஸோ அந்த ஸ்கீமோட சக்ஸஸ் என்னென்னு கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னாக்கா
ஃபுல்லி நம்ம வந்து எதை பண்ணணும், கூகுள் தான் பண்ணி ஆகணும். ஸோ கூகுளை தவிர பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து சோசியஸுக்கு எனக்கு தெரில இருக்காது. தென் யோஜனா புக் படிக்கலாம், யோஜனா புக்ஸு. அதே போல் வந்துட்டு சிஎஸ்ஆர் புக்கு, கம்ப்யூட்டிவ் சக்ஸஸ் ரிவ்யூ புக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கும் அதில் நிறையா கொடுப்பாங்க, சோஷியல் இஷ்யூஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாமே பார்க்கலாம். ஆப்டிடியூட் பொறுத்தளவுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்எஸ் அகர்வால் புக்கு படிங்க. அதே போல் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் அப்ஜெக்டிவ் அரித்மெட்டிக்னு ஒரு புக் இருக்குது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிட்டியை பொறுத்தளவுக்கும் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் லக்ஷ்மிகாந்த் தான். அது நல்லா தட்டிட்டோம்னாவே போதும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு பார்த்தோம்னா அதுலேயும் நமக்கு ஸ்பெக்ட்ரம் இந்த புக்கு, அதே போல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு அடிஷனலாக யூஸ் ஆகக்கூடிய புக்ஸு. தென் தமிழ் சொசைட்டியை பொறுத்தளவுக்கும் தட்சிணாமூர்த்தி புக்கு நல்லாயிருக்கும். அது தட்சிணாமூர்த்தி புக் படிச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை கொஸ்டின் நம்ம 250 மார்க்ஸ் அப்படின்னா 250 மார்க்ஸ் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும், ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளாக இருக்கணும், சொல்ல வர பாயிண்ட் வந்து எளிமையாக புரியணும், எவாலுவேட்டருக்கு எளிமையாக புரியணும். ஸோ தேவையில்லாத விஷயங்கள் நம்ம எழுதுறதை விட தேவையான விஷயங்களை கரெக்டாக எழுதி அந்த டைமுக்கு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். தென் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை வந்து டயக்ராம் மூலமாக நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்குமே டயக்ராம் போட்டு சொல்லிட்டோம்னா ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் உங்கள் ரிட்டன் நோட்ஸ் அப்படி ரெடி பண்ணிக்கணும், கன்சைஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 15 மார்க் கொஸ்டினை வந்து ஒரு 15 மார்க்கில் கேட்டாலும் தெரியணும், 10 மார்க்கில் கேட்டாலும் தெரியணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாயிண்ட்ஸை. ஸோ மெயின்ஸை பொறுத்தளவுக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து எப்படி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எவ்வளோ சின்சியராக படிச்சிருப்போமோ, ஒரு ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகும்போது எவ்வளோ சின்சியாரிட்டி இருக்குமோ அந்த சின்சியாரிட்டி இங்கே கொடுக்கணும். கொடுத்து நம்ம அவ்வளோ ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா தென் யாராலையும் வின் பண்ணுறது, வெற்றி பெறுறதை தடுக்கவே முடியாது. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, மெயின்ஸ் தான் வந்து நம்மளுடைய லைஃப்பை முடிவு பண்ணுறது. நம்ம செலக்ட் ஆகிறோமா இல்லைங்கிறத முடிவு பண்ணுறது. அதனால் மெயின்ஸு வந்து அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். மெயின்ஸில் நல்ல மார்க் வாங்கிட்டு இன்டர்வியூவில் கொஞ்சம் மார்க் வாங்கினாலுமே அதுக்கும் இன்டர்வியூவும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் ஓரளவுக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணிட்டோம்னா சர்வீஸ் கண்டிப்பாக வந்துடும்.